கிறிஸ்து இயேசுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கூடி வந்திருக்கிற யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும், நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும், அன்பும், இரக்கமும், சமாதானமும் உண்டாகி பெருக கடந்த அன்பின் வாழ்த்துதலோடு, அடியனுடைய அன்பின் வாழ்த்துதல் மாத்திரமில்லாமல், அடியன் சார்ந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி ஐக்கியத்தார் அனைவருடைய அன்பை வாழ்த்துதலையும் கூட சகோதர சகோதரிகளுக்கு அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் சகோதரர் சொன்ன வண்ணமாக நாம் இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை நினைவு கூறக்கூடிய காலப்பகுதியில் இருந்துட்டு இருக்கிறோம். அதற்கே உரிய பாடங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பரிசுத்த பந்தியை அனுசரிக்கிறது எல்லாரும் ஒரு தகுதியோட பாத்திரமான அனுசரிக்கும் அப்படின்றதுனால தேவன் நமக்கு அநேக ஆழமான சத்தியங்களை கொடுத்து வருகிறார். அதன் அடிப்படையில் இன்று நாளும் கூட ஒரு பாடம் பார்க்க போறோம். பாடத்தோட தலைப்பு வந்து மரணத்துக்கு உள்ளான ஞானஸ்தானம் என்ற தலைப்பிலே நம்ம பாடம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தலைப்பை கேட்ட உடனே உங்களுக்கு மைண்ட்ல சில விஷயங்கள் ஓடும். ஞானஸ்தானம் தானே, நம்ம எல்லாமே பேசிக்ல கேட்டது தானே. அதுல என்ன ஒரு வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு கூட நம்மளுக்கு தோணும். இந்த பாடம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, நம்ம பந்தியை அனுசரிக்கிறதுக்கு பாத்திரவானாக நம்ம அனுசரிக்கிறதுக்காக நம்மை நாமே சோதித்து அறிந்து, அதுல இருக்கக்கூடிய நம்முடைய அர்ப்பணிப்பை நம்ம ஆராய்ந்து பார்த்து, சோதித்து பார்த்து அதை சீர்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவான ஒரு பாடமாக இருக்கும். இந்த பாடம் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா, 6th வால்யூம்ல 10வது அத்தியாயம் புது சிருஷ்டியின் ஞானஸ்நானம் அந்த தலைப்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் அப்படின்ற ஒரு பகுதியை மட்டும் நம்ம இப்ப எடுத்து நம்ம சகோதர சகோதரிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு பாடம் கூட, ஒரு ஆழமான பாடம் கூட. சகோதர சகோதரிகள் அன்பாய் கவனமாய் கேட்டுக்கொள்ளும்படிக்கு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு பாடத்துக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு வசனம் வாசித்து செல்லலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மரணத்துக்குள்ளாய் அறியாமல் இருக்கிறீர்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இதுல மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லும்போது, இது மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்விய சகோதர சகோதரிகள் முன்பாக வைத்தால் உங்க பதில் என்னவா இருக்கும்? முதல்ல ஒரு எதிர்பார்ப்போட போனா நல்லா இருக்கும்ல. ஞானஸ்நானம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம்? உலகத்துக்கு மரித்து ம். ஏதாச்சும் ஓகே, பரவால்ல. நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். சில சொல்றதுக்கு நம்ம கொஞ்சம் கிளியரா வர இல்லாம இருக்கும். பரவால்ல. பிரியமானவர்களே, நம்ம ஞானஸ்தானம் அப்படின்றத நம்ம அடிப்படை பாடத்துல கேட்டிருப்போம். இதுல கொஞ்சம் ஆழமான விஷயங்கள். இதுல பார்த்தோம்னா, இந்த வார்த்தைகள அப்போஸ்தலன் பவுல் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. யாருகிட்ட பேசுறாருன்னா, ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்தவங்க, உயிரோட இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து பேசுறார். அதுல கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் எதுக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்களாம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பெற்றிருக்கிற நாம் அனைவரும், அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீங்களா? இப்போ உயிரோட இருக்கிறீங்களா நீங்கல்லாம்? நீங்கல்லாம் ஒரு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க. அந்த ஞானஸ்நானம் என்னன்னா, அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானத்த எடுத்திருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ளான மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்கன்றத நீங்கள் தெரியாம இருக்கிறீங்களான்றாரு. அப்ப அப்போஸ்தலன் பவுல் காலத்திலேயேவும் அங்க இருக்கக்கூடிய சீஷர்கள் வந்து நல்ல உண்மையிலே நல்ல பக்தியா இருந்திருப்பாங்க. அவர்ட்ட வந்து உங்களுக்கு தெரியலையா அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றாரு? இன்னும் நீங்க அதுல இன்னும் உறுதியா இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. இன்னொரு கோணத்துல பார்த்தா நீங்க இதுல உறுதியா இருக்கணும்னு சொல்றாரு. அதே ஆலோசனை தான் நம்மளுக்கு சொல்றாரு. பிரியமானவர்களே, இந்த வசனத்த நம்ம பார்க்கும்போது, இதுல ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லும்போது, இதுல தண்ணீர குறிச்சு எங்க சொல்லியிருக்கு அந்த வசனத்துல? இல்ல, மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம். இத தொடர்ந்து அடுத்த வசனத்த கூட வாசிக்கலாம். 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்ப அவங்கள சீஷர்களுக்கு திரும்பவும் விளக்குறாரு.
அந்த மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம்னா என்னன்னு சொல்லி விளக்குறாரு. என்ன அப்படின்னா, அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம்ன்றாரு. அடக்கம் பண்ணப்பட்டோம் தன்னையும் சேர்த்து சொல்றாரு. பட் எல்லாரும் உயிரோடு இருக்கிறாங்க அங்க. இப்போ மரணத்துக்குள்ளாக ஒரு மரிச்சு அடக்கம் பண்ண விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. பட் உயிரோடு இருக்கிறாங்க. அப்ப வேற ஏதோ ஒரு ரகசியத்த குறிச்சு இங்க பேசிட்டு இருக்கிறாரு. இத நீங்க தெரியாம இருக்கிறீங்களான்றாரு. இந்த வசனத்தையும் வந்து ஞானஸ்நானத்த குறிச்சு பார்த்து அந்த வசனம் கோட் பண்ணப்படும். இதுல எங்கேயாச்சும் தண்ணீர குறிச்சு சொல்லியிருக்கிறா? இல்ல. சரி, அடுத்த வசனத்த கூட வாசிக்கலாம். 5ஆம் வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இப்போ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டோம் கிறிஸ்துவோடு அப்படின்னு சொல்லும்போது, அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருந்தோம்னா, அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம்னு சொல்லியிருக்கு. பெரும்பாலும் இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 3, 4, 5 வசனங்கள் தான் அதிகமாக ஞானஸ்தானத்தை குறித்து போதிக்கக்கூடிய வசனங்கள் இது. ஒரு முக்கியமான வசனங்கள். இதுதான் அடிப்படை வசனங்கள். இதுல வந்து இந்த 3 வசனங்களையும் நல்லா கூர்ந்து பார்த்தோம்னா, இங்க தண்ணீர குறிச்சு எங்கேயுமே சொல்லவே இல்லை. அத நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன வேற எத குறிச்சு சொல்லுது அப்படின்னா, இந்த சகோதரர் நம்ம இந்த விஷயத்த சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அநேகர் ஞானஸ்தானம் அப்படின்றது தண்ணீர்ல மூழ்குறது தான் நல்ல கரெக்ட்டான ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு இருக்காங்க. அதனால அப்போஸ்தலன் பவுல் இத குறிச்சு இன்னும் இங்க அழுத்தமா சொல்றாரு அப்படின்றாரு. அப்ப தண்ணீல முங்கி எந்திரிக்கிறத விட இது இன்னொரு ஆழமான விஷயம் சொல்றாரு. அப்ப வேற என்னது? அதாங்க அவர் சொன்னாரு. மரணத்துக்கு உள்ளான ஞானஸ்தானம் சொல்லும்போது, அதுதான் ஒரு உண்மையான ஞானஸ்தானம். அப்ப தண்ணீர்ல முங்கி எந்திரிக்கிறது என்னன்னா, ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நல்லா தெரிஞ்ச விஷயம் இது. இதுல சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, யார் இந்த மரணத்துக்கு உள்ளான ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்களோ, இவங்க மட்டும் தான் கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயவம் ஆக முடியும். வெறும் தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்கிறவங்கலாம் முடியாது. அப்ப உண்மையான ஞானஸ்தானம் என்னன்னு தெரியாம, வெறும் அடையாளம் மட்டும் அடையாளமா தண்ணீர்ல முங்கி எந்திரிக்கிறதுனால, அவங்க கிறிஸ்துவின் சரீரத்தில அவயவம் ஆக முடியாது அப்படின்றத, அருமையா தெள்ளத் தெளிவா சகோதரர் அந்த 6த் வால்யூம் குடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுல அப்போஸ்தலன் பவுல் சீசர்கள குறிச்சு பேசிட்டு இருக்கிறாரு. நாம எல்லாரும் தண்ணீல முங்குனோமே அப்படின்னு இங்க சொல்லவே இல்ல அவரு. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளால தான் மூழ்கணுன்றாரு. அப்ப ஞானஸ்நானம் அப்படின்னாலே நம்ம என்ன அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நம்மள தெரிஞ்சிருக்கிறோம். அது கிரீக் வேர்ட் என்னது அதுக்கு? பேப்டைஸோன்னு சொல்லியிருக்கோம். அதோட அர்த்தம் வந்து மூழ்குதல் அவ்வளவுதான். அது தண்ணீலயா, எதுலயா அப்படின்னு இல்ல. அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றோம் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மூழ்குனோம் அப்படின்னு இருக்கு. இப்ப எதுல மூழ்கணும்னு சொல்லியது வசனம்? மரணத்துக்குள்ளாக மூழ்கும். அப்ப யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்குள்ளாக மூழ்குறாங்களோ, அவங்க தான் யாருன்னா, கிறிஸ்துவுடைய சரீர அவயவமும் ஆக முடியும் அப்படின்றார். இத குறிச்சு நம்ம அதே வசனத்துக்குள்ள போலாம். ரோமர் 6:3 வாசித்தோம்ல. அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறத அறியாமல் இருக்கிறீர்களா? அப்படின்றார்ல. இதே வசனத்த ஆங்கிலத்துல NLT நியூ லிட்ரேச்சர் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அத வாசிங்க. Or have you forgotten that when we were joined with Christ Jesus in baptism, we joined him in his death? இந்த வசனத்த ஆங்கிலத்துல நல்லா தெளிவா இருக்கா? என்ன சொல்லுதுன்னா, when we were joined with Christ Jesus in baptism. அப்ப எப்ப கிறிஸ்துவோட ஜாயிண்ட் ஆகுறோமா? ஞானஸ்நானத்துல தான் அவரோட இணையிறோன்றாரு. இதே வசனத்த திருவெளித்துல வாசிக்க கேட்போம். திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. இயேசு கிறிஸ்துவோட இணையணும்னா, ஒரே சோர்ஸ் சொல்லுது என்னதுன்னா, அவரோட இணையணும்னா, அவரோட மரணத்துக்குள்ளாக மூழ்கினால் மட்டும் தான் அவரோட இணைய முடியும்ன்றாரு. இப்ப இந்த வசனத்த நம்ம வாசிக்கிறோம்ல. 1 கொரிந்தியர் 12:27ல நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும், தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னா, இந்த வசனத்தின் ஒருத்தர பார்த்து சொல்றாருன்னா, அவர் என்ன ஒரு படிநிலைக்குள்ள கடந்து போயிருந்திருக்கணும்? நீங்க கிறிஸ்துவின் சரீரத்தில அவயவமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்னார்ன்னா, அவங்க எந்த ஒரு ஸ்டேஜஸ கடந்து வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம்?
அவரு கிறிஸ்துவுடைய மரணத்துக்குள்ள மூழ்கி எந்திரிச்சு வந்திருக்கிறாங்க. அதனால தான் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, இப்ப பாருங்க மரணத்துக்குள்ளாய் ஞானஸ்நானம்னு என்ன நம்ம கேட்டோம் ஆரம்பத்துல. ரொம்ப யோசிச்சோம். பட் வசனம் ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கு. என்ன அப்டின்னா, இதுல நம்ம தெளிவா இருந்து, அத நம்ம கடைபிடிச்சு, அத செஞ்சிருந்தால் மட்டும் தான், அவரு சரீரத்தில் அவயவமாக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளவு ஆழமான விஷயம் பாருங்க. இந்த உட்கருத்த பார்க்கும்போது தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். பட் அத வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம செய்யும்போது தான் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். பிரியமானவர்களே. சரி இப்ப கேள்வி என்னன்னா, அவருடைய மரணத்துக்குள்ளாக மூழ்குறதுன்னா என்ன? அடுத்து அவருடைய சரீரத்துல இணையறதுன்னா என்ன? அது நம்ம தெரியணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம எப்ப கிறிஸ்துவின் சரீரத்துல அவயவம் ஆகுறோம்? எப்படி அவருடைய சரீரத்துக்குள்ள அவயவம் ஆகுறோம்? அப்படி கேள்வி கேட்டோம்னா, எப்படி அவருடைய சரீரத்துக்குள்ள நம்ம இணையிறோம்? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் இணைஞ்சு தான் என்னது அவர் தலையும் நம்ம சரீர அவயவமா இருக்கும்போது, ஒரே சரீரமா இருக்கிறோம். அப்ப சரீர அவயவங்கள் எல்லாமே என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப சரீர அவயவமா ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 1,44,000 பேரும் என்ன செஞ்சிருந்தா, அதுல அவருடைய சரீர அவயவமா இருக்க முடியும், இணைஞ்சிருக்க முடியும்? அவருடைய மரணத்துக்குள்ள அந்த மூழ்கி இருக்கணும். மூழ்கி இருந்தால் மட்டும் தான், அவன் அந்த கிறிஸ்துவ சரீரத்தில அவயவமா இருக்கும்போது, அவர் எப்படி அவரோட இணையறாங்க அப்படி சொல்லி பார்த்தோம்னா, நம்மலாம் நெனச்சுட்டு இருக்க மாரி, தண்ணீல நம்ம 1000 முறை மூழ்கினாலும், சகோதரர் இந்த வார்த்தைய அப்படியே குடுக்குறாரு. நம்ம தண்ணிக்குள்ள 1000 மூழ்கினாலும், அந்த உண்மையான ஞானஸ்தானம் என்னன்னு தெரியாம நம்ம மூழ்குனோம்னா, நம்ம கிறிஸ்துவ சரீரத்தில அவயவமாவே ஆகவே முடியாது அப்படின்றார். அப்ப அதோட முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்குவோம் நம்ம, பிரியமானவர்களே. அப்ப என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் சரீரத்தில அங்கங்களா எப்ப நம்ம ஆகுறோமோ, அந்த டைம்ல தான் நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில எழுதப்படுது. நம்ம வாசிக்கிறோம்ல, எபிரேயர் 12:23 அத கூட வாசிக்கலாம். பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்கள். எப்ப அந்த பேர் எழுதப்படும் முதற் பேரான பேர் அப்டின்னா, எப்ப அவருடைய கிறிஸ்துவின் சரீரத்தில அவயவம் ஆகுறோமோ, அப்பதான் அவருடைய பெயர்கள் வந்து பரலோகத்தில பேர் எழுதப்படும். அப்ப எப்ப அவருடைய சரீரத்தில இணைய முடியும்? அவருடைய மரணத்துக்குள்ளாக மூழ்கணும். மூழ்கினால் மட்டும் தான் அவருடைய சரீரத்தில் இணைய முடியும். பெயர் எழுதப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்புக்குள்ள வரோம். அறிமுகம் பார்த்துட்டோம். இப்ப நம்ம என்ன கேள்விக்குள்ள போறோம்னா, எப்படி அவருடைய சரீரத்தில நாம இணையறது? அல்லது எப்படி அவர் மரணத்துக்குள்ளாக மூழ்குறது? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது சகோதரர் அருமையா என்ன குடுக்குறார்ன்னா, நம்மளுக்குன்னு சில சித்தங்கள் இருக்கும்ல. சில நோக்கங்கள், குறிக்கோள்கள், விருப்பங்கள் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமேவும் பிதாட்ட நம்ம வந்து சரண்டர் பண்ணிட்டு, அத நம்முடைய சித்தத்த மறிக்க குடுத்துட்டு, அவருடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம்ன்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொண்டு, அன்னைக்கு நம்ம தீர்மானிக்கிறோம்ல ஒரு தருணம். அது இப்ப இருந்து நான் ஆரம்பிக்கிற இந்த தீர்மானம் மரணம் பரியந்தம் நான் செய்து முடிப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறோம்ல, அந்த டைம்ல என்ன நடக்குது அப்டின்னா, ஒரு நம்மளுக்குள்ள அந்த சொந்த சித்தம்ன்றது என்னாச்சு? மறிச்சிருச்சு. அப்ப நமக்குன்னு உள்ள எந்த விருப்பமும் இல்லாம போயிடுது. அப்ப பிதாவின் சித்தம் தான் என்னுடைய சித்தம்ன்னு சொல்லும்போது, அந்த இடத்துல நம்ம மறிச்சிடுறோமா? மனிதன்றது மறிச்சிடுறோம். இந்த செகண்ட் தான் கிறிஸ்துவோட சேர்ந்து நம்ம இணையறோம்ன்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, அது இன்னும் நம்ம புரியும். பிரியமானவர்களே, இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, சித்தம் அப்படின்னு நெறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். சித்தம் அப்படின்னா என்ன? என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொன்னாரு, "என் சித்தமல்ல உம்முடைய சித்தம்ன்னு" சொன்னாரு. அப்ப சித்தம்ன்ற அந்த ஒரு வார்த்தைய மட்டும் எடுத்துக்கிட்டா, என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? விருப்பம். அப்புறம் சுயம். ம். ஆரம்பத்திலிருந்தே போலாம். சித்தம், விருப்பம், சுயம் 2 பதில் வந்திருக்கு. நம்மளும் அர்ப்பணிப்புல சொல்லிட்டு வந்திருக்கிறோம். உம்முடைய சித்தத்த தான் செய்வேன்னு சொல்லிட்டு. சித்தம்னா என்ன? ம். தீர்மானம். ஓகே. சரி. இப்ப சித்தம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு விளக்கத்துக்குள்ள போலாம். இப்போ ஒரு ஸ்டூடண்ட் இருக்காரு. சின்ன பையன். "நீ என்னப்பா ஆகப்போற?" அப்படின்னு அவர்ட்ட கேட்டோம்னா, பொதுவா சொல்ல வரோம்.
நான் ஒரு உதாரணத்துக்கு நான் மிகப்பெரிய காவல்துறை அதிகாரியுமே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விருப்பம் வர்றாரு. இப்ப அந்த பையன் என்ன பண்றான், அவன் தன்னை அறியாமலே அதுக்குண்டான அந்த யாராச்சும் இந்த காவல்துறை அதிகாரி போனா அவர பார்ப்பான். ஃபோட்டோ பார்த்து அவரையும் பார்ப்பான். தனக்குள்ள வந்து ஒரு ஈர்ப்பு வந்துகிட்டே இருக்கும். நாட்கள் செல்ல, செல்ல, செல்லன்னு அது கவனம் அதுக்குள்ளேயே போயிட்டு இருக்கும். அவன் அதே சிந்தனையில உண்மையான ஒரு விருப்பத்தோட இருந்தான்னா, அவன் என்ன பண்ணுவான், தன் செலவழிக்கக்கூடிய நேரம்லாம் அதுக்கு தான் அதிகமா படிக்கிறதோ, வேற எதுனாலும் ஆயத்தம் பண்றதோ, அதுக்காக செலவு பண்ணுவான். தன்னுடைய எனர்ஜி எல்லாம் அதுக்காகவே செலவு பண்ணுவான். அதுக்குண்டான மெட்டீரியல் எங்க கிடைக்குது, அதுக்குண்டான தகவல்கள் எப்படி நம்ம சேகரிக்கலாம், அப்படியே முயற்சி பண்ணுவான். பணம் இருந்தா கூட, அதையும் கூட அதுக்காகவே செலவு பண்ணுவான். அடுத்தது, இதுக்கு ஒத்துழைச்சு வர்ற நண்பர்கள் தான் அதிகமா வச்சிருப்பான். இது வந்து விலகி போகிற நண்பர்கள் யாரா இருந்தா கட் பண்ணிருவான். புரியுங்களா? இப்ப இதுக்கு இவனுடைய விருப்பத்த நிறைவேத்துறதுக்கு யாரெல்லாம் ஒத்துழைக்கிறாங்களோ, அவங்களோட சேர்ந்து பிரயாணம் பண்ணுவான். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற எல்லா சூழ்நிலையும் கட் பண்ணிருவான். ஒருவேள நேரத்த அதிகமா செலவு விரயம் பண்ற மாதிரி சூழல்கள் எது இருந்தாலும், அதுக்கு ஈடுபட மாட்டான். யாருன்னா, உண்மையா அந்த விருப்பத்த ஆகணும்னு சொல்லி அந்த சிந்தனையோட இருக்கிறான். இப்ப இந்த சம்பவத்த எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இந்த பையன் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். என்னது நான் ஒரு காவல்துறை அதிகாரின்ட்டு. இதுதான் என்னதுன்னா, சித்தம். இவன் தனக்குன்னு ஒரு சித்தம் வச்சுட்டான். இந்த சித்தத்த தொடர்ந்து செய்றான். தனக்கு இது நிறைவேத்துறதுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இது ஆப்போசிட்ட வந்தா கட் பண்ணிட்டு, அது நேரடியா போய்க்கிட்டே இருக்கிறான். இதுதான் என்னதுன்னா, சித்தம். சரி, இப்ப இவனுடைய வயசுலயேவும் சில பேர் இருந்திருப்பாங்கல்ல. அவங்களுக்கு அதே மாரி வேற மாரி விருப்பங்கள் இருந்துட்டு இருக்கும். இவனுக்கும் அதே அதே வயசு தானே, அதே விருப்பம் தானே இருந்துட்டு இருக்கும். அப்ப அந்த விருப்பங்கள அவன் என்ன பண்ணிட்டான்? கட் பண்ணிட்டானா? மறிக்க குடுத்துட்டானா? அப்ப என்ன ஒரு நோக்கம் வச்சிருக்கிறானோ, அதத்தான் நிறைவேத்த ஆரம்பிக்கிறான். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சித்தத்த வச்சு அவன் அப்படியே டெவலப் ஆகிட்டு வர நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகுதுன்னா, இந்த சித்தம் இவன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுரும். இவ்வளவு நாள் இவன் சித்தத்த பிக்ஸ் பண்ண ஆரம்பத்துல, நாட்கள் செல்ல செல்ல அந்த சித்தம் இவன கண்ட்ரோல் பண்ணிரும். எங்க எழுதி விட்டுருவான். நீ அவன் சில பேர் பார்த்துருக்கோம். நேரத்தை வீணடிக்காத நீ ஒரு காவல்துறை அதிகாரி. அதுக்குன்னு ட்ரெஸ் போடுவான், போட்டோ இமேஜின் பண்ணுவான். அந்த மாரி எல்லாம் நெறைய அந்த சித்தம் இவன கட்டுப்படுத்தி, அது அதன்படி அது கரெக்ட்டான பாதையில போக ஆரம்பிச்சுரும். இதுதான் சித்தம். பிரியமானவர்களே! இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப நம்ம என்ன பாயிண்ட்ட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்டின்னா, நம்ம எப்படி கிறிஸ்துவ சரீரத்தில அவயவமா இணையறது? எப்படி இணையறதுன்னு பார்த்தோம். நம்முடைய சித்தத்த மறிக்க குடுத்துட்டு, தேவனுடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு, அதை நிறைவேத்தணும். அது எப்ப நம்ம தீர்மானிக்கிறோமோ, அந்த செகண்ட் தான் நம்ம இணையிறோம். அந்த தீர்மானத்துல என்ன இருக்குன்னா, மரண பரியந்தமும் இத நான் நிறைவேற்றி முடிப்பேன்னு சொல்றோம். அதோட அவர்ட்ட இணையிறோம். அந்த செகண்ட் தான். இப்ப சித்தம்னா என்ன பார்த்துட்டோம். இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும்போது, சித்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மட்ட இருக்கிற எல்லாத்தையுமே தேவன்ட்ட ஒப்புக் குடுக்குறது. அதாவது இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் தேவன்ட்ட ஒப்புக் குடுத்துர்றேன். இப்ப நானு என்னையும் ஒப்புக் குடுத்துறேன். என்கிட்ட இருக்கிறது ஒண்ணு, நானும் ஒண்ணு இருக்கிறேன். அப்ப மொத்தமா எல்லாமே தேவனுக்குன்னு சரண்டர் பண்ணிறது. இதுதான் என்னதுன்னா, ஒப்புக் குடுத்துறோம். இதுதான் என்னது ஏன்னா, எல்லாம் ஒப்புக் குடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப அதே சரீரம், அதே பொருள்கள் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. இத வச்சு நான் என்ன பண்ணணும்? இவ்வளவு நாட்கள் நான் என்னென்னலாம் என்னுடைய சித்தப்படி அத பயன்படுத்திக் கொண்டிருந்தேனோ, இப்ப இனிமேல் எல்லாத்தையும் அவருடைய சித்தம் என்னவோ அதத்தான் அந்த பொருட்களையோ எதையோ ஒண்ணு பயன்படுத்தணும். அப்படின்றப்ப அந்த சித்தத்த கொண்டு வந்தாச்சு. இப்ப ஏற்கனவே உதாரணம் பார்த்தோம். ஒரு சித்தத்த நம்ம வச்சுட்டோம்னா, அதுதான் நம்மள கட்டுப்படுத்தி கொண்டு போணுமே ஒழிய, அது நம்ம வந்து வேற வழியில போகக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்ப நம்மளுக்கு என்ன சித்தம் வந்துருச்சு இப்ப? தேவன் என்ன சொல்றாரோ, அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அதுதான் நம்ம சித்தமா இருக்கும். இப்ப உதாரணத்த எடுத்துட்டோம்னா, நம்முடைய கரங்கள் இருக்கு. இந்த கரங்கள தேவனுக்குன்னு அர்ப்பணிச்சிருக்கிறோமா? இந்த கரங்கள வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணியிருந்தோம் முன்னாடி. விருப்பமானத பண்ணுவோம். உதாரணத்துக்கு வச்சோம் நம்ம அதிகமா செலவு பண்ற டைம் எது? மொபைல்ல தோண்ட இந்த கரங்கள பயன்படுத்துறோம். எவ்வளவு நாட்கள் நம்ம வந்து இதே ரீபிரிண்ட்ட படிக்கிறதுக்கும், பைபிள படிக்கிறதுக்கும் நம்ம வந்து அதிகமா இப்ப பண்ணுவோம். பட் நம்ம தேவனுக்குன்னு இந்த கரங்கள அர்ப்பணிச்சுட்டோம்.
அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். அப்ப மைண்டுக்குள்ள ஒண்ணு தோணும். நான் விரும்புறத செய்யலான்னு சொல்லி வரும்போது, என்னுடைய சித்தத்த செய்றேன்னு சொல்றோம். இப்ப இந்த கரங்கள தேவனுக்குன்னு அர்ப்பணிச்சாச்சு. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கங்களேன். அவருடைய கரங்கள் எவ்வளவு பேர குணப்படுத்துச்சு, எவ்வளவு பேர விடுதலை ஆத்துச்சு, எவ்வளவு பேர சொஸ்தப்படுத்துது, எவ்வளவு பேர ஆசீர்வதிச்சுச்சு. அதே கரம் இப்ப தேவன் வந்து அவர் தன்னை முழுசா டோட்டலா சரண்டர் பண்ண உடனே, அவர் சித்தத்த குடுத்துட்டாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, அவர வந்து அரெஸ்ட் பண்றாங்க. கெத்செமனேல அரெஸ்ட் பண்ண உடனே, கையில கண்டிப்பா கட்டியிருப்பாங்க. இப்ப அவர் வந்து அந்த கரங்கள வச்சு வேணும்னு அவர விடுவிச்சிருக்கலாம். இல்லாட்டி பயன்படுத்தி நம்ம ரெசிஸ்ட் பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணல அவரு. அது எல்லாம் ஏன் அப்டின்னா, தன்னுடைய விருப்பம் என்னாச்சு? இல்ல. அப்ப உங்க விருப்பம் தான் என் விருப்பம்ன்ட்டாரு. அதுதான் உம்முடைய சித்தம்ன்றார். இத அப்படியே நம்ம வந்து கொண்டு வந்தா, அப்ப அவருடைய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து பிதாவுடைய சித்தம் தான் இப்ப இவர ஆளுகை செய்ய ஆரம்பிச்சுருச்சு. அது அப்படியே அதன்படி போறாரு. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல. இப்ப நம்முடைய சித்தம் கூட தவறானதா இருக்கலாம். ஆண்டவருடைய சித்தம் ஏதாச்சும் தவறா இருக்குமா? வாய்ப்பே இல்ல. ஆனா அவரே என்ன பண்றாருன்னா, என்னுடைய விருப்பம் கொஞ்சம் கூட இல்லாம ஓரமா ஒதுக்கி வச்சுட்டாரு. பிதாவுடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம். கரங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இப்படி. அதே நேரத்தில கால்கள் எடுத்துக்குவோம். கால்களையும் தேவனுக்கு நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம். இப்ப கூடிக்கு வரோம்னா, நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வேகமா நடைன்னு மட்டும் இல்ல, நம்ம இதுக்காக வர்றோம் நம்ம. இதே கால்கள் முன்னாடி எதுக்கெல்லாம் போயிருக்கு. இப்ப இதே சூழ்நிலை ஒரு பரீட்சை வருதுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம வந்து கூடிக்கு வர்றதா, இல்ல நேரத்த வீணடிக்கிற மாதிரி சில சூழல்கள் நம்ம வந்து இழுக்குது. அதுக்கு போறோமா? அந்த மாதிரி சூழல் வரும்போது நம்ம சிந்தனை என்ன பண்ணும்? இது நான் போனேன்னா, என்னுடைய சித்தத்த நான் செய்றேன். நான் ஏற்கனவே பிதாட்ட நான் ஒப்பு குடுத்துட்டேன். உங்களுடைய சித்தம் தான்னு சொல்லும்போது, இதனால எனக்கு எவ்வளவு இழப்புகள் வந்தாலும், தொடர்பு துண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்ல. நான் தேவனுடைய சித்தம் தான் செய்வேன்னு சொல்லி நம்ம தேவனுடைய பிரசன்னத்துக்கு ஓடி வருவோம். இப்படி நம்ம உதாரணமா என்ன வேணாலும் நெறைய சொல்லலாம். கால்களையும் தேவனுக்கு நம்ம ஒப்பு குடுத்துருக்கோம். என்ன ஒப்பு குடுத்துருக்கிறோம்? உம்முடைய சித்தத்த செய்வேன்னு சொல்லி குடுத்துருக்கிறோம். இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரத்தில அவயமா இணையறதுன்னா, எப்படி இணையறோன்றத. இப்ப ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கணும், செய்றோம்ன்னு தீர்மானம் பண்ணியிருக்கணும். அது தொடர்ச்சியா நம்ம செய்யணும். அதே நேரத்தில நம்ம வந்து எத எடுக்கிறோம்? அ கண் எடுத்துக்குவோம். இந்த கண்ணுல வந்து இந்த கண்ணு தான் முக்கியமான ஒரு உறுப்பு சரீரத்தில. தவறு செய்றதுக்கு, சுய சித்தத்த செய்றதுக்கு தூண்டுகோலா, எதிராளியா பயன்படுத்துது அதிகமா இந்த கண்ணு தான். இந்த கண்ணு தான் அநேகர விழத்தள்ளுச்சு. முதன் முதலா விழத்தள்ளினதே எதுதான்? ஆ ஏவாள விழுத்தனது கண்ணு தான். இல்லையா? அடுத்தது யார சொல்லலாம்? தாவீது இல்லையா? பத்சேபாள் விஷயத்துல. அப்புறம் ஆகான் என்ன பண்றாரு? வெள்ளி இந்த பாபிலோனுடைய வஸ்திரத்தெல்லாம் இச்சித்தான்னு சொல்லியிருக்கும். அந்த பார்வை வந்து அவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உதாரணத்துக்கு தங்கள் சொந்த சித்தத்துக்கு இந்த கண்களை பயன்படுத்துனாங்க. இந்த சொந்த சித்தம் தான் ஏதோ தவறானத பயன்படுத்துனாங்க. பட் நம்ம வந்து இந்த கண்கள் நீதியானது, நேர்மையானது, சரியானத பார்க்கணும்னா கூட, அத கூட நம்ம இப்ப செய்யக்கூடாது. பிதா என்ன சொல்றாரோ, அதத்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, நம்மளுக்குன்னு எந்த சுயநீதி கிடையாது. இப்ப கண்களையும் தேவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம். அப்ப நம்முடைய உறுப்புகள் கண்களாகட்டும், கரங்களாகட்டும், கால்கள் எல்லாமே இது தேவனுடைய சித்தம் செய்றதுக்காக இந்த உறுப்புகள் எல்லாம் புது சிருஷ்டிக்கு வேலைக்காரனா தான் பயன்படுத்தணும். வேலைக்காரன்னா என்ன நம்ம புரியுதும்ல? எஜமான் என்ன சொல்றாரோ, அத செய்றது தான் அந்த உறுப்புகளோட வேல. இப்ப அநேக நேரங்கள்ல இந்த உறுப்புகள் நம்மட்ட என்ன சொல்லுதோ, அத நம்ம செய்ய ஆரம்பிச்சுர்றோம். அப்டின்னா, அவங்கலாம் எஜமான் ஆயிர்றாங்க. நம்ம அதுக்கு வேலைக்காரன் ஆயிர்றோம். அப்டி நம்ம கொண்டு போகக்கூடாதுன்றார். அப்ப நம்ம அதெல்லாம் வேலைக்காரனா பயன்படுத்தணும். அதே நேரத்துல வாய எடுத்துக்குவோம். இந்த வாயி, நாவு எல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா, உள்ள என்ன இருக்கோ அதான் பேசும்ன்னு சொல்லுவோம். அநேக வசனங்கள பார்த்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள், இந்த வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் இவ்வளவு நாளா நம்மளுக்கு சுய விருப்பத்த, தன்னை பெருமை பேசுறதுக்காகவோ, இன்னொருத்தர புறங்கூறுவதற்காகவோ, குறை சொல்றதுக்காகவோ, மத்தவங்கள குற்றப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த வாய் வந்து, இந்த வாயும் தேவனுக்குன்னு அர்ப்பணிச்சிருக்கிறோம். இப்ப இத கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? வசனம் என்ன சொல்லுதுன்னா, "உன் விருப்பப்ப செய்யாத, என் விருப்பத்த செய்." என்னது? உன் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலா இருக்கணும். கிருபை பொருந்தினரா இருக்கணும். அப்படின்னு சொல்லி அநேக வார்த்தைகள் நம்ம கேட்கிறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நம்மட்டருந்து புறப்பட்டு வரணும். ஒருவேளை நம்மளுக்கு ஒருத்தர் தீங்கு இழைத்திருந்தாலும், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு வந்து ஆறுதல் படுத்துறதா இருக்கணும். அப்ப நம்ம நினைவுல என்ன செய்யணும்னா,
இவர நான் குற்றப்படுத்த முடியும். ஏன்னா, அவர் உண்மையிலே எனக்கு ஆப்போசிட்டா தவறு செஞ்சிருக்கிறார். குற்றப்படுத்துறதுக்கு எல்லா நியாயமும் இருக்கு. அதுக்குண்டான விவாதத்துக்கும் போறதுக்குன்னு உரிமை இருக்கு. பட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், என் சுய சித்தம் இல்லன்னு சொன்ன உடனே, இப்ப எல்லாத்தையும் நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்து எப்படி செஞ்சாரோ, நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம இந்த வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதலாகவும், தேறுதலாக இருக்கக்கூடியதா பயன்படுத்தணும். அன்புக்குரிய சகோதர அடுத்து வசனம் கூட பார்த்தோம்னா, பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்கள் அப்படின்னா என்னது? கத்திய வச்சு குத்துனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வார்த்தைகள் வரும். நம்ம சொல்லுவோம்ல, 4 அடி அடிச்சிருந்தா கூட நானு பரவால்ல. வார்த்தை பேசினா பாரு, அந்த சொல்லு வந்து என்னால தாங்க முடியலன்னு சொல்லுவோம்ல. அதுதான் சொல்றாரு. அப்ப அந்த வார்த்தைகள் எப்படி பயன்படுத்தணும்? ஞானம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம், மருந்து மாரியாம். இப்ப காயம் கட்டக்கூடிய வார்த்தைகள் நம்மட்ட இருந்து புறப்படணும். பிரியமானவர்களே, நம்மலாம் யாருன்னு சொல்லுது வசனம்? நீங்கள் தேவனுடைய ஆலயம்னு சொல்லுது. அப்போ ஒருவர் எதுக்காக தேவனுடைய ஆலயத்துக்கு போவாங்க? பொதுவா உலகத்தார் மத்தியில ஆலயத்துக்கு போறேன்னு போவாங்க. அங்க எதுக்காக போவாங்க அங்க? அங்க போனா ஆறுதல் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும், நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நெனச்சு போறாங்க. இப்ப தேவன் என்ன சொல்றாரு? நீங்க தான் அந்த ஆலயம்ன்னு சொல்லும்போது, நம்ம என்னவா இருக்கணுன்றாரு? நம்ம தான் மத்தவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு ஊற்றா இருக்கணும். சந்தோஷத்தின் ஊற்றா இருக்கணும். சமாதானத்தின் ஊற்றா இருக்கணும். இப்ப நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய மாரி இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம தேவனுடைய ஆலயம் இல்ல. கிறிஸ்து எங்கேயாச்சும் அப்படி இருந்தாரா? எல்லாருக்கும் வந்து தேடி வந்தவங்க எல்லாருக்குமே வந்து அவர் சமாதானத்த குடுத்தார். சந்தோஷத்த குடுத்தார். அப்போ வந்து அந்த நாவும் அவ்வளவு முக்கியம். வாய் அவ்வளவு பத்திரமா இருக்கணுன்றார். அடுத்து பார்த்தோம்னா, இந்த சித்தம் வந்து கரங்கள கண்ட்ரோல் பண்ணும். தேவனுடைய சித்தம். இந்த சித்தம் தான் கண்களை கட்டுப்படுத்தணும். நாவை கட்டுப்படுத்தணும். கால்களை கட்டுப்படுத்தணும். எல்லாம் பார்த்துட்டோம். இந்த சித்தம் மூளையும் கட்டுப்படுத்தணும். பிரியமானவர்களே, மூளைக்கும் மைண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பிரெயினுக்கும் மைண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏற்கனவே ஒரு பாடம் பார்த்தோம். புதிய சிந்தைன்றதுல. ஞாபகம் இருக்கா? இந்த மூளையிலிருந்து பெறப்படக்கூடிய தாட் ப்ராசஸ்க்கு பேரு தான் மைண்ட். இல்லையா? இந்த மைண்டும் என்ன பண்ணும்னா, சித்தம் தான் கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒரு கார் எடுத்துக்குவோம். இந்த கார்ல டிரைவர் ஓட்டுறாரு. ஸ்டீயரிங் இருக்கு. மேப் வச்சு போறாரு. இப்ப மேப் தான் கைட் பண்ணுது யார? டிரைவர. டிரைவர் அதுக்கேத்த மாரி ஸ்டீயரிங்க வளைச்சு கொண்டு போறாரு. இத அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, நம்முடைய சித்தம் அப்படின்றது என்னன்னா, இந்த டிரைவர். அப்ப அந்த ஸ்டீரிங் எது அப்படின்னா, இந்த மூளை அல்லது மைண்டுன்னு வச்சுக்கங்க. இப்ப டிரைவரும் சரி, அந்த என்னது? அ மைண்டு. இது 2மே எதன் அடிப்படையில போகணும்? மேப்ப காமிக்கிற திசையில போய்க்கிட்டே இருக்கணும். அந்த மேப் என்னன்னா, தேவனுடைய ஆவியினாலே ஒரு வார்த்தையின் மூலமா வழிநடத்தப்படுறது. அப்ப சித்தம் எல்லாமே அவருடைய வார்த்தையின்படி இருக்கும்போது சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால நம்ம முழுமையா நம்ம தேவனுடைய சித்தம் நம்மள கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ஒப்பு குடுத்துருக்கணும். இப்ப நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு விஷயங்கள பேசும்போதோ, பார்க்கும்போதோ, நம்முடைய விருப்பத்த நிறைவேத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பட் அந்த இடத்துல நம்ம சோதிச்சு பார்க்கணும். இங்க என்னுடைய சித்தமா அது தேவனுடைய சித்தத்த செய்றோமான்னு சொல்லி. அது செக் பண்ணிக்கணும். இப்ப நம்ம அடுத்து என்ன பார்த்தோம்னா, இந்த தேவனுடைய சித்தம் தான் சட்ட பையில இருக்கிற பணத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த பணம் என்ன நோக்கத்துக்கு உள்ள போகுது? இந்த பணம் என்ன நோக்கத்துக்காக வெளிய வருது? இத ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். அங்க தேவனுடைய சித்தப்படி உள்ள போகுதா? தேவனுடைய சித்தப்படி வெளிய வருதா? உதாரணத்துக்கு ஒரு தாராள மனப்பான்மை இருக்குன்னு வச்சுங்க. சத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ, சகோதர சகோதரி விஷயங்களுக்கோ, தாராள மனப்பான்மையோட இருக்கு அப்படின்னா, இந்த தேவனுடைய சித்தம் அங்க கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, அவங்களுக்கு அது தாராளமா எடுத்துக் குடுக்கும். ஒரு சுயநலம் அத கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, அப்ப பாக்கெட்ட எது கண்ட்ரோல் பண்ணுது? சித்தம் தான். இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம சித்தம் கண்ட்ரோல் பண்ணுதா? தேவனுடைய சித்தம் கண்ட்ரோல் பண்ணுதா? அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அதேபோல நேரம் எடுத்துக்குவோம். இந்த நேரம் வந்து தேவனுடைய சித்தப்படி தான் இருக்கணும். நேரம் அதிகமா நம்ம பாருங்களேன், மொபைல் எடுத்துட்டா, நம்ம நேரம் போறதே தெரியாது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணோம்னா, உடனே மொபைலுக்கு தான் கை போகுது. ஒரு பஸ்ல பிரயாணம் 1 ஹவர் போகுதுன்னா, முன்னாடிலாம் ரொம்ப சிரமப்படுவோம். 1 மணி நேரம் போகுமா? இப்ப 5 மணி நேரம் போனாலும் நம்மளுக்கு வந்து ஒண்ணே ஒண்ணு மொபைல் இருக்கணும், சார்ஜர் இருக்கணும், போட்டுருக்கணும். வேற இருந்தாலும் எத பத்தியும் கவலை இல்ல. இப்ப பாருங்களேன், நேரம் அதே இது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா ரொம்ப சந்தோஷம்.
அப்படியே தவறான காரியங்களுக்கு அப்படி போறது. இப்ப நேரம் வந்து கரெக்ட்டா அலர்ட்டா இந்த நேரத்தையும் தேவனுக்குன்னு அர்ப்பணிச்சிருக்கிறோம். அப்ப நம்ம தேவனுடைய சித்தம் தான் நம்ம செலவழிக்கக்கூடிய நேரத்தையும் கட்டுப்படுத்தணும். இத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப தேவனின் நேரமும் அவருடைய சித்தப்படி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அடுத்து தேவன் நம்மளுக்குன்னு கொடுத்திருக்கக்கூடிய தாளந்துகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்துகள். அதுவும் அந்த தேவனுடைய சித்தத்துக்கு தான் கட்டுப்படுத்தி இருக்கணும். அதாவது அவர் விரும்புறத தான் நம்ம செய்யணும். எனக்கு சரின்னு பட்டத நம்ம செய்யக்கூடாது. தேவன் என்ன விரும்புறாரோ, அதத்தான் நம்ம செய்யணும். அதேபோல நம்மளுக்கு இருக்கிற ஆஸ்திகள், வீடாகட்டும், வாகனங்களாகட்டும் எல்லாமே எவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களா இருக்கட்டும், எல்லாமே தேவனுடைய சித்தத்துக்குள்ள கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அத மிஞ்சி எதுவுமே இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இப்ப இதெல்லாம் பார்த்தோம்ல. இதெல்லாம் என்னன்னா, ஒரே வார்த்தையில என்ன சொல்றாருன்னா, நம்முடைய இருதயம்ன்றாரு. இப்ப எப்படி சொல்லலாம்? இப்ப பார்த்தோமே எல்லாத்தையும் இதெல்லாம் நம்முடைய இருதயம்ன்னு எப்படி? இப்ப கண்ணு வந்து ஒண்ணு விரும்புறத பார்க்குறோம்ல. இப்ப இருதயம் விரும்புறத பார்க்குது. அப்ப கண்ணு என்னவா இருக்கு? இருதயமா இருக்கு. கரங்கள் எத விரும்புறத செய்றோம். அதுவும் இருதயம். இப்படி எல்லாமே நம்ம விரும்புறதெல்லாம் செய்றது வந்ததுன்னா, ஒரே வார்த்தையில சொல்றாரு, "உன் இருதயம்ன்றாரு." அதனால தான் சொல்றாரு, "என் மகனே, உன் இருதயத்த எனக்கு தான்னா" என்ன அர்த்தம் சொல்றாரு? முழுமையா உன்னோட நீயும் உன்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு உனக்குன்னு எந்த சித்தம் இல்லாம என்னுடைய விருப்பம் தான் உன்னுடைய விருப்பமா இருக்கணும். அதனால உனக்குன்னு இத வச்சுக்கிறாத. உன் முழு இருதயத்தையும் என்ட்ட குடுத்துருன்னா, உனக்குன்னு எந்த சித்தமும் வேணாம். அதெல்லாம் விட்டுரு அப்டின்றார். பிரியமானவர்களே! அப்ப நம்மள அர்ப்பணிக்கும்போது, நம்ம என்ன மரணத்துக்குள்ளாய் ஞானஸ்நானம் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி அவரோட மரிக்கிறது இணையறதுன்றதுக்காக, நம்ம சுய சித்தம் மரிக்கணும்னு சொல்லி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வர்றோம். அப்ப நம்மளுக்குன்னு உள்ள அந்த மாம்சீக சித்தம், மனுஷீக சித்தங்கள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள், நோக்கங்கள், குறிக்கோள் எல்லாம் மேலோட்டம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை சவரசல் நெறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் நான் தேவனுக்குன்னு நம்ம அ ஒப்பு குடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, முழுசா நம்முடைய மாம்சீகத்த அடக்கம் பண்ணிர்றோம். இப்போ இப்போ ஆண்டவருடைய காரியத்த எடுத்துக்குவோமே, யோர்தான்ல வந்து நிக்கிறாரு. நிக்கும்போது அவர் என்ன பண்றாரு? இனிமேல் உங்க சித்தத்த தான் செய்வேன்னு சொல்றாரு. உம்முடைய சித்தம் தான் என் சித்தம்ன்னு சொல்லும்போது, அவருடைய சித்தம் என்னாச்சு? அவருடைய சித்தம் என்னாச்சு? அங்க செய்யவே இல்ல. அப்ப நம்மளுக்குன்னு விருப்பம் இருக்கலாமா? இப்ப எனக்கு இது பிடிக்கும்னு சொல்ல கூட நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த வார்த்தையோட கவனமா இருக்கணும். எனக்கு பிடிச்சது இது. எனக்குன்ற விஷயமே இல்ல. எங்க அப்பாவுக்கு பிடிச்சது, எங்க அப்பாவுக்கு விரும்புறது, எங்க அப்பா இப்படி பேசினா தான் விரும்புவாரு. இது செஞ்சா தான் விரும்புவாரு. அப்படின்ற சிந்தனை தான் நம்மளுக்கு புது சிருஷ்டிக்கு இருந்துகிட்டே இருக்கு. இவங்க தான் என்னன்னா, அவருடைய சித்தம் தான் நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குன்ற கான்ஷியஸோட இருக்கிறவங்க. எனக்கு பிடிக்கும், எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே நம்முடைய சித்தம் அங்க வந்துருது. அப்ப என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, யாரு கிறிஸ்துவின் சரீரத்தில அவயமா இணைய முடியும் அப்படின்னா, தங்களை முழுசா மரிக்க கொடுத்தவங்க தான் சரீரத்தில இணைய முடியும். ஒருவேளை நம்ம விருப்பப்படி எல்லாம் நம்ம அறியாமலே செஞ்சுகிட்டு இருந்தோம்னா, நம்ம கிறிஸ்து சரீரத்தில அவயமா இணைஞ்சு இருக்கிறோமான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நம்மளையே நம்ம சோதிச்சு பார்த்துக்குவோம். பிரியமானவர்களே! ரொம்ப முக்கியம். ஏன்னா அதான் வசனம் என்ன சொல்லுது? கொலோசியர் 3:3 வாசிக்க கேட்போம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எப்போ மரிச்சோம்? நீங்கள் மரித்தீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் எப்ப நம்ம கிறிஸ்துவோட இணைஞ்சோம்? எப்ப நம்ம வந்து நம்ம சுய சித்தத்துக்கு மரிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு குடுத்து, நம்ம நம்ம அர்ப்பணிக்கிறோமோ, அப்பயே அவரோட இணைஞ்சாச்சு. இணைஞ்ச உடனே நம்மளும் கிறிஸ்துவும் இணைஞ்சுட்டோம். இப்ப தேவனுக்குள் மறைந்திருக்கிறன்னு சொல்லி இந்த வசனம் வருது. அடுத்து பார்த்தோம்னா, ரோமர் 6 நாள் ஏற்கனவே வாசிச்சோம்ல. அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம்ன்றது. அவரோட அடக்கம் பண்ணியாச்சுன்னா என்ன அர்த்தம்? உயிரோட தானே இருக்கிறோம் நம்ம. அடக்கம் பண்ணியாச்சு சொல்றாரு. எத அடக்கம் பண்ணியிருக்கு? அப்போஸ்தலன் பவுல் பேசுறாரு. நம்மள அடக்கம் பண்ணிட்டான்ப்பா. நம்மல்லாம் இல்ல. அப்படின்னா மனுஷன்ற தன்மையே நம்மளுக்கு இல்ல. இப்ப மனுஷீகத்துக்கு உண்டான எந்த ஒரு விருப்பங்களும், எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும், எந்த ஒரு குறிக்கோள் நம்மட்ட இல்லவே இல்ல. அதெல்லாம் என்னாச்சு? அது நீதியா இருந்தாலும், உதாரணத்துக்கு வச்சுங்களேன், நான் ஒரு பெரிய ஒரு அதிகாரி ஆகணும் இந்த பூமியில. இல்ல நான் ஒரு பெரிய ஒரு நியாயமான ஒரு அரசியல்வாதி ஆகணும் அப்படின்றது நல்ல ஒரு சிந்தை தானே, சித்தம் தானே. என்ன அது பூமிக்குரியது. மனுஷனுக்கு உண்டானது. அது எல்லாத்தையும் நம்ம மரிக்க கொடுத்துட்டோம். இனிமே அவருடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம்ன்னு சொல்லி இருக்கும்போது, அதுதான் நம்மல்லாம்
அடக்கம் பண்ணியாச்சு. இனிமேல் அதுக்குள்ள நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. பிரியமானவர்களே! அப்ப இந்த மரணம் தான் நம்ம வந்து கிறிஸ்துவோடைய அவருடைய அதாவது நம்முடைய நம்முடைய மரணம். இப்ப பார்த்தோமே நம்முடைய சுயத்துக்கு மரிக்கிறதெல்லாம் நம்முடைய மரணம். இந்த மரணம் எப்படின்னா, கிறிஸ்து அவர் வந்து தன்னை அர்ப்பணிக்கும்போது, அவருடைய மரணம் நடந்ததுல மனுஷ மரணம். அதோட சேர்ந்து நம்ம இணையிறோம். இந்த சமயத்துல தான் கிறிஸ்துவின் சரீரத்துல நம்ம அவயமா இணையிறோம். அப்போ ஒரே வார்த்தையில நம்மளுக்கு எப்போ கிறிஸ்துவின் சரீரத்துல அவயமா இணையிறோம்னு கேட்டா என்ன சொல்லலாம்? அ? சரி. நம்முடைய சித்தத்தை முழுமையா மரிக்க குடுத்துட்டு, அந்த இடத்துல பிதாவின் சித்தத்த இப்ப உதாரணத்துக்கு சொல்றோமே, மொபைல் இருக்கு. இந்த மொபைல நான் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இது என் சித்தம். இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்பாவுடைய சித்தத்த செய்றேன்னா என்ன அர்த்தம்? எங்க அப்பாக்கு எது பார்த்தா பிடிக்கும்? எது செஞ்சா பிடிக்கும்? அத மட்டும் தான் செய்யணும். ஒருவேள எனக்கு பிடிச்சத பார்க்குற மாரி போயிட்டேன்னா, உடனே நம்ம அலர்ட் ஆயிரணும். "ஏய்! நீ வந்து உன் விருப்பத்த செஞ்சுட்டு இருக்க. தப்பு இது. நீ கிறிஸ்துவ சரீரத்தில அவயவமா இருக்கிற. கவனமா வச்சுக்கோ. நீ தொடர்ந்து போயிட்டேன்னா அவயவத்திலருந்து விலகிருவ நீ. பார்த்துக்கோன்னு" சொல்லி நம்மளே நாமளே எச்சரிச்சுக்கணும் பிரியமானவர்களே. ஸோ, இப்ப யார் வந்து இந்த அளவுக்கு கிறிஸ்துவ சரீரத்தில இணைஞ்சிருக்கிறாங்களோ, தங்கள் சுய சித்தத்த மறித்து, தேவனுடைய விருப்பத்த நம்ம செய்றோம்ன்னு சொல்லி இணைஞ்சிருக்கிறோமோ, இவங்கள குறிச்சு சொல்லக்கூடிய வசனம் தான் இது. எபேசியர் 5:30 வாசிக்க கேட்போம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும், அவருடைய மாம்சத்திற்கும், அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். எப்ப இருப்போம்? நல்லா பாருங்களேன். அவர் சரீரத்தின் அவயவங்களாயும், அவருடைய மாம்சத்துக்கும், அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம். எப்ப? நம்ம எப்ப வந்து அவரோட மரணத்துக்குள்ளாக மூழ்குறோமோ, அப்பதான். இப்ப இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மூழ்கினாரு. நம்ம இன்னைக்கு மூழ்கினாலும், உடனே அவருடைய சரீரத்தில அவயவமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வசனம் தான். நம்மள என்னைக்கு நம்ம வந்து அர்ப்பணிச்சிருக்கிறோமோ, இந்த மாரி நம்ம அர்ப்பணிச்சிருந்தோம்னா, அன்னைக்கு அவர் சரீரத்தில அவயவமா இருக்கிறன்னு அர்த்தம். இதுதான் கலாத்தியர் 3:27 கூட இருக்கு வாசிங்க. ஏனெனில், உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ ஒரு நிமிடம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேருன்னு இருக்குல்ல. இத கரெக்ட்டா சொன்னா என்னன்னு சொல்லலாம்? கிறிஸ்துவுக்குள்ளாக மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள்ன்னு அர்த்தம். அவரோட இணைஞ்சாச்சு. அப்ப அவரு தரித்துக் கொண்டிருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த மாரி யாரு இணைஞ்சுட்டாங்களோ, இனிமேல் இவர்கள் வந்து ஒரு மனுஷீகம் உள்ளவங்கள் என்றோ, பூமிக்குரியவர்கள் உரியவர்கள் என்றோ சொல்ல முடியாது. அப்ப இவங்களுக்குன்னு ஒரு பூமிக்குரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே கிடையாது, இருக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சொல்ல இந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் சகோதரர் அந்த 6த் வால்யூம்ல சொல்லப்பட்டதான் இப்ப சொல்றோம் நம்ம. அப்ப இனிமேல் நம்ம வந்து பூமிக்குரியவர்கள் ஒன்றோ, மனுஷர்கள் ஒன்றோ என்று நம்ம சொல்றதுக்கு இல்ல. அதுக்குண்டான எந்த ஈடுபாடும் இருக்கக்கூடாது. நம் முழுமையாக ஒரு புதிய சிருஷ்டிகள் என்று எண்ணப்பட வேண்டும்ன்றாரு. அப்ப நம்ம எப்ப நம்ம இந்த மாதிரி முழுசா நம்மள அர்ப்பணிக்கிறோமோ, கிறிஸ்துவ சரீரத்தில அவயவமாயிடுறோமோ, அப்பயே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், ஒரு புது சிருஷ்டியாக நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டுறோம். இது குறிச்சு வசனம் வாசிக்கும்போது 2 கொரிந்தியர் 5:17 இருக்குல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவையெல்லாம் ஒழிந்து போயினன்னு சொல்லும்போது, இத அப்படியே திருவிவிலியத்தில பாருங்களேன் வாசிக்கலாம். எனவே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்போது, ஒருவன் கிறிஸ்துவோடு எப்ப நம்ம இணைஞ்சிருப்போம்? அ அவருடைய மரணத்துக்குள்ளாக நம்ம மூழ்கும்போது தான் பிரியமானவர்களே, இணைந்திருக்கும்போது தான் ஒரு புது சிருஷ்டி. அப்ப தொடர்ச்சியா இணைந்துட்டே இருக்கணும். ஒருவேள கொஞ்சம் வெளிய போயிட்டு வந்துட்டா நம்மளுக்கு கிருபாசனம் இருக்கு. உடனே உணர்வுக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம தப்பிச்சோம். அந்த உணர்வே இல்லாம நம்ம வெளிய போயிட்டோம்னா, நம்மளுக்கு தான் ஆபத்து. பிரியமானவர்களே. இதத்தான் ரோமர் 8:9 சொல்லுது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் எப்ப அவருடைய ஆவி நம்மளுக்குள்ள வரும்? அவரோட இணைஞ்சிருந்தா தான் வரும். இப்ப இணைஞ்சு இல்லன்னா, அவருடைய ஆவி வருது. அப்ப அவருடையவன் இல்ல அப்படின்னு சொல்லாம, புது சிருஷ்டியா இல்லன்னு சொல்ல முடியும். பிரியமானவர்களே. இதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ள தனிப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவம். மத்தவங்களுக்கு தெரியுமா? பக்கத்துல உள்ளவருக்கு தெரியுமா? இதெல்லாம் உலகத்தாருக்கு மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் சொல்றாரு. இது நான் சொல்வது ரகசியம், கிறிஸ்துவையும் சபையும் பற்றி சொல்லுகிறேன்னு சொல்லுவாரு.
அப்ப 2 பேரும் இணைஞ்சிருக்கிற விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ரகசியம் சொல்றாரு. ஆனா மனுக்குலம் வந்து நம்மள பார்த்தா அப்படி நம்ம அவங்கள மாதிரியே நம்மளும் ஒரு ஆக்கினை தீர்ப்புக்குள்ள தான் இருக்கிறோம்னு நெனச்சுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கும் தேவனுக்கு மட்டும் தான் அந்த உணர்வு இருக்கணும். நம்ம தேவனோடு கிறிஸ்துவோட இணைஞ்சு தேவனோட நம்ம இருக்கிறோம். நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல அப்படின்ற நம்ம உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ண மரணத்துக்குள்ள மூழ்கி இருக்கிறோம்ன்ற அர்த்தம். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. இப்ப உலகம் நம்மள வந்து இத பத்தி நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம்னு சொல்லி. அதனால வசனம் சொல்லுது, உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நம்மையும் அறியவில்லைன்னா, ஆண்டவர் வந்து ஒரு புது சிருஷ்டின்னு யாரும் அறிஞ்சுக்க முடியல. நம்மளும் இன்னைக்கு அறிய மாட்டோம். மத்தவங்களும் நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க. பட் நம்மளுக்கு மட்டும் ஒரு உணர்வோட இருக்கணும். அப்ப நம்மள ஒவ்வொரு உணர்வுகளும், நம்முடைய பார்வையும், செயல்களும், எல்லாமே சிந்தனைகளும், வார்த்தைகள் எல்லாமே தேவனுடைய சித்தப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும். இருந்தால் மட்டும் தான் அவருடைய கிறிஸ்து சரீரத்தில இணைஞ்சு இருக்கிறோம்னு அர்த்தம். நம்மளுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள பார்த்துட்டாலோ, பேசிட்டாலோ, ரொம்ப நம்ம ஆபத்துன்னு சொல்லி நம்ம உணர்ந்துக்கணும் பிரியமானவர்களே. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுக்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துட்டோம்னா, அவர் தன்னை அர்ப்பணிக்க யோர்தானுக்கு வரும்போது, தனக்குன்னு இருந்த உலக பிரகாரமான விருப்பங்கள், நோக்கங்கள், குறிக்கோள்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்? முழுவதுமாக பலியா குடுத்துட்டார். இனிமேல் அவர் மனுஷன் கிடையாது. மனுஷன்ற தன்மைய அதோட இழந்து விட்டார். நம்ம பாவ நிவாரண பலியில பார்க்கிறோம்ல, காலை கொல்லப்பட்டுச்சுன்னா திரும்ப உயிரோட எழுந்து வராது. அந்த கொல்லப்படுதல் எங்க நடந்ததுன்னா, யோர்தான்ல நடந்தது. அதேபோல நாமளும் என்னைக்கு நம்ம வந்து முழுசா நம்மள அர்ப்பணிக்கிறோமோ, அதாவது கிறிஸ்துவுடைய மரணத்துக்குள்ளாக மூழ்குறோமோ, அன்னைக்கே இந்த ஆடு அடிக்கப்பட்டிருக்கணும். அந்த உணர்வு இருக்கணும். திரும்பவும் வந்து ஆட உயிரெழுப்பி நம்ம வந்து சொந்த சித்தத்த செஞ்சிருக்கணும். ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? தன்னை அர்ப்பணிக்கும்போது, வாசிக்கலாம் எபிரேயர் 10:7. அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருள்களில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இப்ப இதோ உம்முடைய சித்தத்த செய்ய வர்றேன்னு சொன்னது, அது எங்க நிறைவேற ஆரம்பிச்சதுன்னா, அவர் யோர்தான்ல தான் அங்க செயல்பட ஆரம்பிச்சது. இத குறிச்சு ரீப்ரிண்ட் நம்பர் 5085ல சொல்லப்பட்டிருக்க நம்ம வாசிக்க முடியுமா? எழுத்து சொன்ன யோர்தானில் நமது கர்த்தர் மரணபரியந்தம் தம்மை அர்ப்பணம் பண்ணினார். அதாவது அவர் ஞானஸ்தானம் முழுகுதல் பெற்றுக்கொண்டார். அவர், இது முதற்கொண்டு நான் என் சித்தம் செய்வதில்லை. பிதாவே, உம்முடைய சித்தம் எதுவோ அதுவே என்னுடைய சித்தமாக இருக்கும். என் நான் செய்யும்படிக்கு நீர் விரும்பும் எதையும் நான் செய்திடுவேன். திவ்ய பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் செய்யும்படிக்கு எதிர்பார்க்கப்படுகிறவைகளை செய்யத் தவறுவது பாவமாய் இருக்கும் என்பதினால் அக்காரியங்களை செய்வது மாத்திரமல்லாமல் புஸ்தக சுருளில் எழுதப்பட்டுள்ள அனைத்தையும் நான் செய்திடுவேன். நான் என் ஜீவனை ஒப்புக் கொடுத்து விட்டேன். நான் உமது சித்தத்தை கண்டுகொள்ளவும் அதை செய்யவும் தக்கதாக நீர் உம்முடைய வழிநடத்துதல்கள் மற்றும் உம்முடைய வார்த்தைகள் வாயிலாக என்னை நடத்தியருளும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, அவரு நியாயப்பிரமாணத்த முழுசா ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டாலே ஒரு பரிபூர்ண மனுஷன் தான். நித்திய ஜீவன் கிடைச்சிரும். பட் அது வந்து ஆதாமுடைய மீட்புக்கு போதுமானது. ஆனா, இங்க என்ன சொல்றாரு, புஸ்தக சுருளில் எழுதப்பட்டதையும் நான் அத படிச்சு, அதையும் நாம செய்வேன்னு சொல்றாரு. பிதாவுடைய சித்தம் என்னன்னா, எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம். அந்த பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாமே பிதாவுடைய சித்தம் அது அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி. இப்ப அத அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சார். இதே ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கும். நம்மளும் வந்து பிதாவுடைய சித்தம் தான் முழுசா நம்ம செய்யணும். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து யோர்தான்ல தன்ன தன்ன முழுவதுமையாக மனுஷிக தன்மைய மறிக்க குடுத்துட்டார் அப்படின்றது அவருக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு மட்டும் தான். வேற வெளியில யாருக்குமே தெரியாது. இந்த உண்மையான மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானத்த வெளிப்படையா, அடையாளமா காமிக்கிறது தான் அந்த தண்ணீர்ல அவர் மூழ்கி எழுந்திரிச்சார். நம்ம நல்லா தெரியும். இவர் வந்து யோர்தான்ல வந்து யோவான்ட்ட வந்து ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது, யோவான் குடுக்கிற ஞானஸ்நானம் தான் உண்மையான ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்றதுக்காக வரல அவரு. இது ஒரு அடையாளமா இருக்கட்டும்னு தான் அங்க காமிக்கிறார் மத்தவங்களுக்காக. ஏன்னா, இது எப்படி நம்ம உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா, தண்ணீல முங்கி எந்திரிக்கிறத குறிச்சு அவர் ஞானஸ்நானம குறிச்சு சொல்லல அப்படின்றத, தன் கடைசி ராபோஜன டைம்ல ஒரு வசனத்த சொல்றாரு. லூக்கா 12:50 வாசிங்க. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. அது முடிவளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்ப இந்த இது தன் மரணத்த குறிச்சு பேசிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியும். முழுக வேண்டிய
இன்னொரு ஞானச குறிச்சு பேசியிருக்கிறார்ன்னா, அப்ப ஏற்கனவே இருந்த இங்க முழுகுதல் வந்து தண்ணீய குறிச்சு சொல்லுனது நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அங்கேயே அவர் வந்து மனுஷிய தன்மை மறுச்சிருச்சு. அப்ப அதத்தான் நம்ம இங்க சொல்ல வர்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இவரு வந்து பிதாட்ட ஒப்பு கொடுத்தது என்னதுன்னா, சாதாரணமானது இல்ல. மீட்பின் விலைக்கிரயம் பிதாட்ட கொடுத்தது. அதுதான் வந்து அத அடையாளமா இங்க தண்ணீல முங்கி எந்திரிச்சு காமிக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப நம்ம தொடர்புடைய விஷயம் என்னான்னு சொல்லுது, நம்ம பாவ நிவாரண பலியில நெறைய பார்த்திருக்கிறோம். அதனால அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்ப கர்த்தர் வந்து தன்னை ஒப்புக் கொடுத்ததுக்கு அப்புறம் 3 1/2 வருடங்களாக அவர் வந்து ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தப்படியே போனார். அந்த பிதாவின் சித்தம் என்னன்னா, அதிகமான அவமானங்கள், அதிகமான நிந்தைகள், அதிகமான இழப்புகள தொடர்ந்து சந்திச்சுட்டே வந்தார். இதுல எதுக்காக செலவு பண்ணார்ன்னா, பிதாவுடைய ஊழியத்துக்கும், சகோதர சகோதரிகள் ஊழியத்துக்குமாக, இன்னுமாக சத்துருக்களுக்காக செலவு பண்ணி எல்லாமே செய்து முடிச்சார். முடிச்சு தன் ஜீவனையும் முடிச்சு அட அந்த மரணத்துக்குள்ளாக கடைசியா சிலுவையிலும் மரித்து முடிச்சார். அந்த மூழ்க வேண்டிய இன்னொரு ஞானஸ்நானத்தை முடிச்சா நம்ம பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த கடைசியா முடிய போற டைம்ல வரும்போது, பாரங்கள் அதிகமாகிட்டே வருது. கவலைகள், துக்கம் அதிகமாகிட்டே வருது. ஆனா, யாராச்சும் கூட இருந்து நம்மள உதவி செய்வாங்களா? ஆறுதல் படுத்துவாங்களா? ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அந்த டைம்ல. பாருங்க அவருக்கே ஒரு ஆறுதல் தேவைப்பட்டுச்சு நம்மலாம் எந்த அளவுக்கு. ஆனா யாருமே இல்ல அவருக்கு உதவி செய்றதுக்கு, ஆறுதல் படுத்த யாருமே இல்ல. அதனால அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த ஏக்கத்த இருந்துகிட்டே கடைசில முழுக வேண்டிய ஞானஸ்நானம் உண்டு. அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன்றாரு. உண்மையிலேயே நம்ம வந்து தேவனுடைய சித்தம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நடத்தி கொண்டு போதுன்னா, இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்மளுக்கு இருக்கணும். நம்ம எல்லாமே சுகமா, கம்ஃபர்ட்டா நம்ம யாருமே நம்மள ஒரு குறையும் சொல்லிறக்கூடாது. எந்த குற்றமும் சொல்லிறக்கூடாது. யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அங்க நம்முடைய சித்தத்த தான் அங்க நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்த நம்ம செய்ய விரும்பல. பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் செஞ்சோம்னா, நம்ம தேவனுடைய சித்தப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே மரணத்துக்குள்ளாக மூழ்கி இருக்கிறோம்னு அர்த்தம். இல்ல நம்ம சிந்தனை நம்மளுக்கு விருப்பத்த போதுன்னா, அதன்படி செய்ய நம்ம விரும்புறோம் அப்படின்னா, அதுலருந்து நம்ம விலகி இருக்கிறோம்னு அர்த்தம். ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. எல்லாம் செஞ்சு முடித்து கடைசில என்ன சொல்றாரு? காடிய வாங்கின பின்பு முடிந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஞானஸ்நானம் முடிவுற்றது. அதாவது அவருடைய மரணத்துக்குள்ளாக யோர்தான்ல சொன்னார்ல, நான் வந்து என்னை மரிக்க குடுக்கிறேன்ட்டாரு. அவர் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து யோர்தான்ல ஆரம்பிச்சு, கடைசில எங்க வந்து முடிஞ்சது? கல்வாரியில முடிஞ்சது. இப்ப ஞானஸ்நானம்ன்றது ஒரு நாள் ஈவென்ட் கிடையாது. என்னைக்கு நம்ம முழுமையா அர்ப்பணிச்சோமோ, தொடர்ந்து வந்து வந்து கடைசியில ஜீவன் போற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் நெருக்கப்படுதல், இழப்புகள் நடந்துகிட்டே இருக்கணும் நம்மளுக்கு. நாளுக்கு நாள் தேய்மானம் இருக்கணும். இப்ப வந்து அந்த மரணம் வந்து ஸ்டேஜ் வரும்போது, இப்ப மனிதன் ஆதாம் மரித்தார். அதே மாரி மனுக்குலம் எல்லாம் மரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாரி மரணம் ஆண்டவர் மரிச்சாரா? அவருடைய மரணத்துக்கும், நம்ம ஆண்டவருடைய மரணத்துக்கும், ஆதாமுடைய மரணத்துக்கும், ஆண்டவருடைய மரணத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நம்ம நல்லாவே தெரியும். ஏன்னா ஆண்டவர் வந்து ஆதாமுடைய சந்ததியில வரல. உலகத்தாரில் ஒருத்தரா இல்ல. அவருடைய மரணம் வந்து ரொம்ப வந்து பரிசுத்தமானது. தேவனுடைய சித்தப்படி முழுமையா செஞ்சது. அதேபோல நாமளும் வந்து அதே மரணத்தில நாமளும் பங்கெடுக்கணும். நாளுக்கு நாள் நீதியும் தேவன் விரும்பக்கூடிய அந்த சித்தத்த தொடர்ந்து செய்வதில நம்மளுக்கு தேய்மானம் வந்து வந்து நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பலி செலுத்துனா அதுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு வலி இருக்கணும். அதுக்கு பேர் தான் பலி. வலியே இல்லாம பலி செலுத்துறேன்னா அது பலி இல்ல. ஆண்டவர் ஒவ்வொருடையும் பலி செலுத்தும்போது அவ்வளோ வலியோட தான் செஞ்சிருக்கிறார். அந்த வலியெல்லாம் அதோடு சேர்ந்து அப்படிதான் சபையும் மரணத்துக்குள்ள போகணும். ஆதாம் வந்து பாவத்தினால அந்த ஆக்கினை தீர்ப்புக்குலாம் மரிக்கிறாங்க. அவன் மனுக்குலம்லாம். நம்முடைய மரணம் அப்படி இருக்கக்கூடாது. அப்ப நம்முடைய மரணம் கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு ஏற்ற மாரி இருக்கணும். அப்ப செய்து கொண்ட அர்ப்பணிப்புல உண்மையா மரண பரியந்தம் இருக்கணும் அப்படின்றார். பிரியமானவர்களே, அவருடைய மரணத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது, ஆண்டவருடைய மரணத்துக்குள்ள நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து ஜீவனுக்கு ஏதுவான நீதிமானாக்கப்படுதலை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய பலியின் புண்ணியத்தின் மூலமாக நம்ம ஏற்கனவே நிறைய பாடம் கேட்டுருக்கிறோம். இதுல இந்த நம்மள வந்து ஜீவனுக்கு ஏதுவான நீதிமானாக்கள் பெற்றுக்கொண்டதோட நோக்கம் என்ன? ஜீவனுக்கு ஏதுவான நீதிமானாக்கப்படுதல்னா என்ன நம்ம நெனைக்கிறோம்? எப்ப வந்து அவர் பலியின் புண்ணியது நம்ம மேல சாற்றப்படுதோ, அப்பதான் வேணா அந்த ஜீவனுக்காக நீதிமான் பெற்றுக்கொண்டோம். என்ன நோக்கத்துக்காக நம்ம நீதிமான் ஆக்கியிருக்கிறார்ன்னா, அடுத்து நம்ம
பலி செலுத்துறதுக்காக தான் நம்ம குடுத்திருக்கிறார். நம்ம அர்ப்பணிக்கின்றதுக்காக. இதத்தான் வசனமா சொல்லும்போது, அ வாசிக்கலாம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால். அவரோடு கூட பாடுகளை சகிக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, இந்த பாடுகளை சகிக்கிறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குன்றார். ஒரு தகுதி இருக்கு. எல்லாருக்கும் இல்ல. தகுதி என்னன்னா, யார் வந்து நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் இந்த தகுதி இருக்கு. நம்ம நல்லாவே தெரியும் அது. இதத்தான் நம்ம கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அப்படின்னு இருக்கும். அப்ப கிறிஸ்துவுடன் மரித்தோமானால் அவரோட மகிமையும் படுவோம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதத்தான் ரோமர் 6:4 நம்ம வாசிக்க கேட்டோம். அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பிரியமானவர்களே, அப்ப நம்ம வந்து மரண பரியந்தம் நம்ம செய்து கொண்ட அர்ப்பணிப்பை நிறைவேத்துறோமா? அத ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது மரணத்துக்குள்ளாக மூழ்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பொருத்தனை பண்ணியிருக்கிறோம்ல. கிறிஸ்துவோட சரீரத்துல இணைஞ்சிருக்கிறோம்ல. இத மரணம் வரைக்கும் நம்ம செய்றோமா? அதுல நிலைச்சு நிக்கிறோமா? இருந்து நம்முடைய மரணம் ஆண்டவர் மாதிரியே நம்ம மரணம் இருக்குதா? இல்ல ஆதாம் மாதிரி நம்ம மரிக்கிறதுக்கு ஒப்பு குடுக்குறோமா? பிரியமானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால நம்ம மரிச்சுட்டோமா அப்படின்னா, நம்ம என்னைக்கு நம்ம வந்து அர்ப்பணிச்சுட்டோம் அப்படின்னாலே, நம்ம முழுசா மனுஷ தன்மை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் இயேசு தன்னை அர்ப்பணிக்கும்போது, முழுமா மனித தன்மை முடிஞ்சு புது சிருஷ்டியா எழுப்பப்பட்டது போல, நாமளும் புதிதான ஒரு வாழ்க்கை புதிய வாழ்க்கையோடு புது சிருஷ்டியாக எழுப்பப்பட்டிருக்கிறோம். இப்படி இருக்கும்போது, நம்மள வந்து பூமிக்குரிய காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து, இந்த புது சிருஷ்டிக்கு ஊழியம் செய்றதுக்கு ஒரு வேலைக்காரனா தான் பயன்படுத்தணும். எல்லா விஷயங்களுமே. நம்ம நம்ம தான் அதுக்கு எஜமானா இருக்கணும். அது நம்மளுக்கு கீழ இருக்கணும். இவ்வளவு நாட்கள் நம்ம அர்ப்பணிக்கிறதுக்கு முன்பாக வரைக்கும், அததான் நம்மளுக்கு நேரம் நம்மளுக்கு எஜமானா இருந்தது. பணம் நம்மளுக்கு எஜமானா இருந்தது. நம்ம விருப்பங்கள், ஆசாபாசங்களும் விருப்பமா அதான் எஜமானது. இப்ப எல்லாமே வந்து என்னன்னா, தேவனுடைய சித்தம் நம்மளுக்குள்ள வந்து அதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போணும் பிரியமானவர்களே. இது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இதத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. பிலிப்பியர் 3:10 வாசிக்கலாம். இப்படி நான் அவரையும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாயின்னு என்ன சொல்ல வர்றாருங்க? அப்போஸ்தலன் பவுல் எத மீன் பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்போஸ்தலன் பவுல் கோட் வேர்ட்ஸ்லயே பேசிட்டு போறாரு. என்ன அப்டின்னா, அவரு மரணத்துக்குள்ளாக ஒப்பான மரணத்துக்குள்ளாகினா, அங்க யோர்தான்ல தன்னை மறிக்க குடுத்தது, ஒவ்வொரு நாளும் அவமானங்கள், நிந்தைகள நீதியா உண்மை இருந்ததுனால, எவ்வளவு அவமானங்கள் சந்திச்சு, நாளுக்கு நாள் தன் மனுஷன்ற உரிமைய எங்கேயுமே பயன்படுத்தாம, பயன்படுத்தக்கூடிய சூழல் வரும்போதெல்லாம், அவர் எதையுமே பயன்படுத்தாம, பாருங்களேன் அவரு பரிபூரண மனுஷன். அவரு ஜெபம் பண்ணா 12 லேகியோனுக்கு ஒரு தூதர அனுப்புறேன்னு சொன்னாரு. அவருக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமைய அவர் பயன்படுத்தவே இல்ல எங்கேயும். பாருங்க அது மனுஷனுக்கு உண்டான எந்த உரிமையும் எங்கேயும் பயன்படுத்தல. அப்போ நம்மள ஒருவர் குற்றப்படுத்தும்போது, குறை சொல்லும்போது, நம்ம உண்மையா நடந்ததுனால, அதெல்லாம் வந்து இருக்கும்போது நம்ம உணர்வுகள் எப்படி இருக்குன்னா, நான் இதெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய இந்த மனுஷன் வந்து என்னாச்சு? மரிச்சாச்சு. அவருடைய சித்தம் நான் அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமா பெற்றுக்கொள்ளும்போது, வாங்கிக் கொள்ளும்போது, நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பக்கம் கவலையா இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன சந்தோஷப்படுறோம்னா, நான் கிறிஸ்துவோடு மரணத்துக்குள்ள மூழ்கிட்டு இருக்கிறேன். இந்த வசனம் அன்னைக்கு நம்ம நிறைவேற்றிருக்கு. அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ள நான் போயிட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச காலம் தான். இன்னும் மரணம் வர்ற வரைக்கும் அதிகமா நான் நெருக்கப்படுவேன். நெருக்கப்படுதல் எப்ப ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு அதிகமான பாடுகள், அதிகமா உண்மையா இருந்ததுனால வருதோ, நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம? தாங்க முடியாத அளவுக்கு வருதோ என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? நம்ம நிறைவுக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப சந்தோஷப்பட விஷயமா? கவலைப்படக்கூடிய விஷயமா? அப்ப நம்ம மரணம்ன்றது என்னன்னா, மகிமைக்கு போறக்கூடிய நுழைவாயில்னு சொல்லப்படும். என்ட்ரன்ஸ் அதான்றப்ப நம்ம சந்தோஷமா அப்போஸ்தலர், சீஷர்லாம் போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நம்மளுக்கு வரணும் அப்படின்னா, நம்ம மரணத்துக்குள்ளாக நம்ம குடுத்தத வந்து கரெக்ட்டா நம்ம நிதானிச்சு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நல்லாருக்கும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்களுக்காக தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அந்த மகிமையான ஒரு பொசிஷன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவோட சேர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்க போறாரு. பிரியமானவர்களே, இதத்தான் அப்போஸ்தலன் நம்ம ஆண்டவர்ட்ட இருக்கும்போது, யாக்கோபு, யோவான் வந்து கேட்கறாங்கல்ல. எங்களுக்கு வந்து உங்க ராஜ்யத்துல, உங்க பக்கத்துல உட்காருன்னு சொன்னதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? அ என்ன சொன்னாரு? நான் பெறும் ஸ்தானத்த உங்கனால
பெற முடியுமா அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? முடியும்ன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் பெற்றுக்கொண்ட அந்த மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தின்படி நீங்களும் பெற முடியுமா? அப்படின்றாரு. முடியும் அப்படின்றாரு. ஏன்னா, இன்னும் நம்மளுக்கு நம்ம அர்ப்பணிப்பின் வாழ்க்கையிலே அனுதினமும் பலியின் ஜீவன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும்போது, எல்லா விஷயத்திலும் நம்மளுக்கு தேய்மானம் இருந்துகிட்டே இருக்கணும். இழப்புகள் இருந்துகிட்டே இருக்கணும். அது நிமித்தம் நம்ம மனக்கவலைகள் வராம, சந்தோஷம் கூடுற மாதிரி நம்ம மனநிலை இருக்கணும். கர்த்தருக்கு அப்படிதான் நடந்தது. அதுபோல நம்ம சிந்தனை இருந்துச்சுன்னா, நம்ம சரியான பாதையில நம்ம போயிட்டுருக்கோம்னு அர்த்தம் பிரியமானவர்களே. இப்படிப்பட்டவங்களுக்கு தேவையான எல்லா ஒத்தாசைகளையும் நம்மளுக்கு தேவன் கொடுத்து நடத்துறார். பிரியமானவர்களே, நம்ம இன்னும் பந்திய அனுசரிக்க போறோம். அந்த பந்திய அனுசரிக்க போம்போது, நம்ம சிந்தனை என்ன இருக்கணும்? நம்ம ஏற்கனவே நான் என்னுடைய முழுமையாக மரணத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுத்துட்டேன். தொடர்ந்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து போலவே நான் மரணத்துக்குள்ளாக போய்க்கிட்டே இருக்கிறேன். அவருக்கு நடந்தபடியே எனக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த அப்பத்தை எடுத்து நாம் புசிக்கும்போது, நம்ம என்ன நினைவு கூர்றோம்னா, அவருடைய நீதிய எனக்கு சொந்தமாக்கிக் கொண்டேன். அவருடைய பரிபூர்ண மனுஷீக தன்மைய சொந்தமாக்குனதுனால தான் நீ நீதிமானா இருக்கிறேன். இதனால தான் என்னால பலி செலுத்தவே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கி புசிச்சதுக்கு அப்புறம், நம்ம புசிக்கிறம்போது என்ன நம்ம உணர்வுக்குள்ள வரோம்னா, அவருடைய நீதிய சொந்தமாக்கிக்கிட்டோம். அதாவது அவரு சரீரத்தில் நானும் ஒரு அங்கம் ஆயிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? அவரு பிக்க கொடுத்தது போல நானும் என்னை பிக்க ஒப்புக் கொடுக்கிறேன். நான் தேவனுக்காகவும், ஊழியத்துக்காகவும், சகோதர சகோதரிகளுக்காகவும் பிக்க நான் ஒப்புக் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு உணர்வோடு நம்ம செய்யும்போது, பிரியமானவர்களே, அது நம்மளுக்கு ஆசீர்வாதமான பந்தியாக இருக்கும். கடைசியா ஒரு வசனத்த வாசித்து நிறைவு செய்யலாம். 1 கொரிந்தியர் 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? இதே வசனத்த திருவெழுத்து கூட வாசிக்க கேட்போம். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? எப்போது அவருடைய சரீரத்திலும், இரத்தத்திலும் பங்கு கொள்ள முடியும்? எப்போ ஒருவரால பங்கு கொள்ள முடியும்? யார் ஒருவர் மரணத்துக்குள்ளாக மூழ்கி அவரோட இணைஞ்சிருக்கிறாங்களோ, அவங்க மட்டும் தான் பண்ண முடியும். அப்ப மரணத்துக்குள்ள மூழ்கி இணைஞ்சிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? தனக்குன்னு இப்ப நம்ம இருக்கிறோம் அப்டின்னா, நம்ம அனுதினமும் நம்ம காலைல எழுந்திருந்து தூங்குற வரைக்கும் நம்ம நிதானிச்சு பார்க்க வேண்டியது, நான் என்னுடையது அப்டின்னு எங்கேயாச்சும் சொல்றோமா? எனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்சத பார்க்குறோமா? எனக்கு பிடிச்சது அப்டின்னு சொல்லி நம்ம இந்த வார்த்தையெல்லாம் வருதா? அந்த மாரி எதுவுமே இல்லாம, அப்பாவுக்கு பிடிக்குதா? அப்பாவுக்கு செய்ற விருப்பமா? அப்டி ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானிச்சு பார்த்து, பார்த்து, பார்த்து போனோம்னா, அப்ப நம்மளுக்குன்னு உண்டான விருப்பம், உனக்குன்னு ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்ல. ஏன் இல்ல? எனக்கு இங்க பூமியில ஒண்ணுமே இல்ல. என் வீடு பரலோகத்தில இருக்குன்றபோது பாருங்க அந்த வார்த்தையெல்லாம் பாருங்க. நம்முடைய வீடு பரலோகத்தில இருக்குன்னு சொல்லும்போது, நம்ம எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டா, எவ்வளோ ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு வாரமா தங்குனாலும் தூக்கம் வராது. நம்ம வீட்ல போயி என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த ஓட்டக்கட்டுல சவுண்ட் வந்துட்டு அந்த ஃபேன் அடியில படுத்தா தான் தூக்கம் வரும்னு சொல்லுவோம். அப்டின்னா, நம்ம வீடு அவ்வளவு சிந்தனை ஃபுல்லா அங்க தான் இருக்கும். எந்த ஊருக்கு போனாலும். அதேபோல நம்மளும் வீடு பரலோகத்தில இருக்குன்னு சொல்லும்போது, நம்ம அதுக்கேற்ற ஒரு சிந்தனை நம்முடைய இருதயம், சிந்தனைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு வீட்டிற்கு மேலானவைகளே தேடுங்கள் சொல்லும்போது, அப்படிப்பட்ட சிந்தனை இருந்துட்டே இருக்கணும். பிரியமானவர்களே! ஆகவே நம்ம இந்த பந்திய அனுசரிக்க போறோம். இந்த பந்தி நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்டின்னா, நம்மை நாமே சோதிச்சு பார்த்து நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம மரணத்துக்குள்ளாக மூழ்கி இருக்கிறோமா கிறிஸ்துவோட சேர்ந்து? இல்ல அதுலருந்து வெளிய வந்திருக்கிறோமா? அப்ப வெளிய வந்த மாதிரி நம்ம சுய விருப்பத்த செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப மிகப்பெரிய ஆபத்துக்குள்ள நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அந்த பந்தி நம்மள ஆசீர்வாதமா இருக்காது. அநேகர் அபாத்திரமா புசிக்கிற கேட்டகரில நம்மளும் வந்துருவோம். பிரியமானவர்களே! அப்ப நம்ம சுய சித்தம் செய்றோமா? தேவனுடைய சித்தத்த செய்றோமா? நம்ம பார்வையிலும், சிந்தனையிலும் பாக்கெட்லயும், எல்லா விஷயத்திலயும் நம்ம பிதாவின் சித்தம் செய்றோமா? நம்முடைய சித்தத்த செய்றோமான்னு சொல்லி, நம்மை நாமே நிதானித்து பார்த்து, அதை நம்ம அர்ப்பணிப்பை சீர்படுத்திக் கொண்டு, சரிப்படுத்திக் கொண்டு, மீண்டுமாக நம்ம தொடர்ந்து ஓட, நம்ம அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில உட்கார்ந்து நம்ம ஜெபம் செய்வோம். நம்மை நாமே நிதானித்து பார்த்தால், நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்ற வார்த்தையின் அடிப்படையில, பிரியமானவர்களே இப்படியாக மரணத்துக்குள்ளாமை என்ற ஞான ஸ்நானத்திலே நம்ம தேவ செய்தியை கேட்டோம். கேட்ட சத்தியத்தின்படி நடக்க, நம்ம ஒருவருக்கும் தேவன் தாமே கிருபை செய்வாராக.